உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 5 கிரகங்கள் உச்சமடைய போகிறார்கள். உச்சம்னா என்ன? 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறார்கள், மீனம் எனும் வீட்டில். இந்த 5 கிரகங்கள் மீனம் வீட்டில் சேர்வதால் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் நடக்கப் போகிறது? உலகம் பிரளயத்தில் ஆழ்ந்து விட போகிறதா? போன வருஷம் நிறைய பேர் சொன்ன மாதிரி பெரிய சுனாமிகள்லாம் வருமா, பெரிய பெரிய டால்ஃபின் மீன்லாம் வந்து நீச்சல் அடிக்குமா போன்ற நிறைய விஷயங்கள் இந்த 5 கிரகங்களால் ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு கட்சி தலைவர் இருக்கிறார், அவர் ஒரு கொள்கையை தலைமையேற்கிறார். இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், இன்னொரு கட்சி தலைவர், 5 கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் அமர வைப்பது எத்தனை பெரிய சிக்கலோ அதைவிட பெரிய சிக்கல் 5 கிரகங்கள் ஒரு ராசியில் அமையப்பெறுவது. இவர்களால் நன்மைகள் ஏற்படுகிறதோ இல்லையோ, தீமைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்பதுதான் எல்லாரோட வேண்டுதலுமே. இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்தால் பலவிதமான திருப்பங்கள் ஏற்படும். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு சேருகிறார். சுக்கிரமித்திரன் ராகு எனும் பெயர் அவருக்கு உண்டு. சனியுடன் சூரியன் சேருகிறார். சூரியன் ஹைலி மேனேஜ்மெண்ட், சனி ஹைலி டெக்னிக்கல் பர்சன் என்று சொல்லுகிறார்கள், புரட்சி தலைவர் என்று சொல்லுகிறார். இதில் புதன் வேறு சேருகிறார். இப்போ என்ன ஆகும் என்றால், இவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவர்களை இந்த மீன ராசியை ஒரு வழி பண்ணுறதுனால உலகம் சமநிலை பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும். இந்த ஒரு பக்கம் மேடில் இத்தனை கிரகங்கள் வந்து நின்றுதானே, இன்னொரு பக்கம் கீழே பள்ளமாயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இவர்கள் இதை சரி செய்ய இறைவன் என்ன செய்ய போகிறார்? எத்தனை வெள்ளங்கள் வரப்போகிறது, எத்தனை பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எத்தனை பெரிய சீரழிவுகள் ஏற்பட போகிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதே நேரத்திலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணமாக போகிறது, யாரெல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்க போகிறா, யாரெல்லாம் வந்து வேலை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான நற்பலன்கள்லாம் ஏற்பட போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பதிலாக இந்த 5 கிரக சேர்க்கை என்பது நடக்கவிருக்கிறது. சும்மா இல்லை சார், சனி சூரியன் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மாலாம் கிடையாது. சும்மா கிடையாது. சுக்கிரனும் ராகுவும் ஒரே வீட்டில் இருக்கிறது சும்மா கிடையாது. சூரியனும் புதனும் ஒரே வீட்டில் இருக்கிறது. இது ஒன்று யோகம். சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் என்று அழைக்கிறார்கள். உச்சம் பெற்ற சுக்கிரனோட நீச்சம் பெற்ற புதன் சேர்ந்தால் அது நீச்சபங்க ராஜயோகம் என்று அழைக்கிறார்கள். ஆக இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்றாய் சேருவதால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பதை நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 11ஆம் வீட்டிலே 5 கிரகங்கள். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம். லாபஸ்தானம் என்றால் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு பொருட்கள் எல்லாம் லாபத்தை அடைகிறோமோ அவற்றையெல்லாம் லாபஸ்தானம் என்று கருதுகிறோம். இந்த லாபஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? நமக்கு சூரியனை தவிர மீதி கிரகங்கள் எல்லாம் இருக்காங்க. சூரியன் 12ஆம் வீட்டிலே உச்சம் பெறுகிறார். அவர் யார்? 4ஆம் வீட்டிற்குடைய வீடு மாடு மனை ப்ரமோஷன் போன்ற அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சமாக இருக்கிறார். சார், உலகத்திலே ராசிநாதன் உச்சமாக இருக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், நாம் இன்னும் எப்படி நம் தொழிலை மேம்பட செய்வது, நாம் இன்னும் எப்படி நம்மளுடைய காலத்தை மேம்படுத்துவது என்றுதான். ஒரு காலத்திலே நம்மளுடைய கலிலியோ இருந்தாராம். கலிலியோ, உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோ இருந்தாராம். கலிலியோவை அழைத்து சென்று ஒரு சிறைச்சாலையில் இடுகிறார்கள். சிறைச்சாலையில் இடும் பொழுது சிறைச்சாலைக்கு அருகில் இருந்த ஒரு சிறை கைதி கேட்கிறான், வணக்கம் கலிலியோ, வாழ்த்துக்கள், வருக, சிறைக்கு வருக என்று வரவேற்கிறான். கலிலியோ சொல்லுகிறார், வாழ்த்துக்கள் தோழரே, என்ன குற்றம் செய்து வந்தீர்கள்? யாரேனும் கேள்வி கேட்டீர்களா? ஆம், நான் நிறைய கேள்வி கேட்டேன், அதனால் வந்தேன். நீர் என்ன குற்றம் செய்தீர்கள்? இல்லையோ, நான் உலகம் உருண்டை என்று சொன்னேன், அதனால் என்னை பிடித்து வந்து விட்டார்கள். சரி, இப்போது அந்த தோழன் இந்த கலிலியோவுக்காக ஒரு மௌத்கார்கான் வாசித்து காட்டுகிறான். வரவேற்பு மௌத்தார்கான், சின்ன சிறை, வேறு என்ன வெல்கம் தர முடியும்? அப்போ எதிர்த்த மாதிரி நின்ன ஒரு கைதி சொன்னாராம், பார்த்து கொண்டே இருக்கிறான் இதெல்லாம். அப்போ இங்கே இருக்கிற கலிலியோ சொன்னாராம்,
என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி என் அன்பு தோழனே, மௌத்தார்கான் வாசிக்க எனக்கு சொல்லித் தருகிறாயா, நாளை எனக்கு சொல்லித் தருகிறாயா என்று கேட்கிறாராம். அதற்கு அந்த 3வது சிறை கைதி சொன்னானாம், தோழரே, உமக்கு நாளை மறுநாள் தூக்கு, உமக்கு மரண தண்டனை. நாளை நீங்கள் மௌத்தார்கான் கற்றுக்கொண்டால் என்ன, கற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன என்று சொன்னாராம். அதற்கு கலிலியோ சொன்னாராம், கடைசி நேரம் வரை கற்றுக்கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. கடைசி நேரம் வரை கற்றுக்கொண்டே இருந்தாராம் கலிலியோ. நிறைய பேரை சொல்லலாம், பகத்சிங்கை சொல்லலாம். தூக்க மேடை ஏறும் கடைசி அரை மணி நேரம் வரை லெனினின் மார்க்சியத்தை படித்து கொண்டு தான் இறந்தார். நிறைய பேரை சொல்லலாம். இந்த எதுக்கு குருஜி லெனின் மார்க்சியெல்லாம் நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வந்ததுன்னு கேட்கலாம். ஒன்று நல்லா புரிஞ்சிங்க, யார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல், என் நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னோடு இருந்தார்கள். என்னோடு பயணித்தவருக்கு தெரியும். என் வீடு முழுக்க புத்தகங்கள், நான் சேமித்து வைத்தவை எல்லாம் புத்தகங்கள் தான். என்னை சுற்றி ஒரு 200 புத்தகம் இருக்கும். என்ன பைத்தியக்காரத்தனம் இது, ராம்ஜி நீங்கள் ஓய்விடுங்கள். நான் சொன்னேன், நான் எப்பொழுதெல்லாம் மன கஷ்டமடைகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஒரு புத்தகம் எடுத்து படிக்கப் போகிறேன். இந்த ஓய்வு காலம் இறைவன் எனக்கு படிக்க அனுப்பிய காலம், நான் படிக்கப் போகிறேன் என்று சொன்னேன். தோ பேசி கொண்டிருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, லாபம் என்பது பிஸ்னஸ்லேருந்து வருகிறது. நல்லா இஃப் யூ லேர்ன் யூ கேன் க்ரோ, இஃப் யூ க்ரோ யூ கேன் ஏர்ன், இஃப் ஏர்ன் யூ கேன் என்ஜாய் த லைஃப். ரிப்பீட். எங்கே சுற்றி பார்த்தாலும் எங்கே வரும்? இஃப் யூ லேர்ன் யூ நீட் டு லேர்ன் சம்திங். கற்றுக்கொண்டே இருப்பவர்களுக்கு உறுப்புகள் மூப்படைவதில்லை. யாரெல்லாம் படிச்சுட்டே இருக்கீங்களோ அவங்களுக்கு வயசே ஆகாதுங்கிறான். படிச்சுக்கிட்டே இருக்கணும். புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், புல்வெளிகள் வெட்ட கற்றுக்கொள்ள வேண்டும், பனித்துளிகளோடு உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும், பனிமலை விரிதா எரிமலை விரிதா கற்றுக்கொள்ள வேண்டும், அனைத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் காட்டுகிறேன். உங்கள் ஆழ்மனதுக்கு சம்மந்தப்பட்ட புத்தகம் இருக்கும், அறிவியல் சம்மந்தப்பட்ட புத்தகம் இருக்கும், எல்லா புத்தகங்களும் இருக்கும். படித்துக்கொண்டே இருப்பவர்கள் எப்பொழுதும் ஜெயித்து கொண்டே இருப்பவர்கள். நிறைய படிங்க. 11ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் வந்துட்டாங்க. இனி உங்களை அடிச்சுக்க முடியாது. லாபம் கொட்ட போது. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, லாபம் கொட்டுறதுன்னா இந்த ஃபேனை பிடிங்கிட்டு ஃபேனுக்கு மேலேருந்து காசு கொட்டும். அதெல்லாம் ஒன்றும் கொட்டாது. நீங்கள் அதற்கான முயற்சியை செய்தீர்களானால் அது ஒரு நாள் நடக்கும். ஆனால் நீங்கள் அந்த முயற்சியை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அது என்ன முயற்சி? படிக்க சொன்னாங்க, வேறு ஒன்றும் சொல்லலை. உங்களை கோடால் எடுத்துகிட்டு போய் 2 மரம் வெட்ட சொல்லலை, படிப்பான்னாங்க. அவ்வளோதான். நல்லா படிச்சிங்கன்னா நல்லா புத்திசாலியாக இருக்கலாம். நல்ல புத்திசாலியாக இருந்தால் பணம் தன்னால் வரப்போகுது. கீழே போய்ட்டுருக்கிற 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.